இந்த கதை கிம் அப்படின்னு ஒரு ஆளோட ஆரம்பிக்குது. அவன் தினமும் பஸ்ல இருந்து இறங்கும்போது பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு பொண்ணு சூட்கேஸோட உட்கார்ந்து இருப்பதை கவனிக்கிறான். முதல்ல சில நாள் அவன் கவனிக்காம இக்னோர் பண்ணிடுறான். ஆனா ஒரு நாள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அவகிட்ட போயிட்டு கேட்குறான், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அவ சொல்றா, நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு கிம் சொல்றான், நான் இறங்கின பஸ் தான் லாஸ்ட் பஸ், அடுத்த பஸ் காலையில தான் வரும் அப்படின்னு. நீ எனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு லீ கேக்குறா. அதுக்கு கிம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் திரும்பவும் அதே விஷயம் நடக்குது. கிம் பஸ்ல இருந்து இறங்குறான். அந்த பொண்ணு திரும்பவும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இந்த தடவை மழை பெய்யுது. கிம்முக்கு அவளை பார்த்து பாவமா இருக்கு. அவன் சொல்றான், இங்கேயே இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்ப, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வேணும்னா அங்க வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அவளும் ஓகேன்னு சொல்றா. கிம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் ஐசியூ காமிக்கிறாங்க. ஒரு நர்ஸ் நைட் டியூட்டியில இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆளு ஐசிக்குள்ள போக முயற்சி பண்றான். நர்ஸ் அவனை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான், நான் ஐசியூக்குள்ள போகல, மார்ச்சரிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றான். நர்ஸ் பதில் சொல்றதுக்குள்ள ஒரு பேஷண்ட் கண்டிஷன் மோசமாகுது. அந்த நர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அந்த ஆள் அங்க இல்லை. அடுத்த சீன்ல ஜூன்னு ஒருத்தர் லைட் ஷாப் நடத்துறாரு. ஒரு கன்ஃபியூஸ்டான ஆளு லைட் வாங்கணும்னு சொல்றாரு. ஜுங் அவனுக்கு லைட் கொடுத்துட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர்ல எழுதி வைக்கிறாரு, அவனுக்கு சொல்லாமையே. அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஸ்ட்ரேஞ்சான ஆளும் ஷாப்புக்கு வரான். ஜுங் கேக்குறான், என்ன வேணும்? ஆனா அவன் எதுவுமே சொல்லாம கன்ஃபியூஸ்டா நிக்கிறான். அடுத்த சீன் ஸ்கூலுக்கு மாறுது. ஒரு பொண்ணு கீழே இருந்து கிளாஸ் நடக்கிறத பாக்குறா. அந்த கிளாஸ்ல இருக்கும் ஹீஜு ஒரு பொண்ணு அவளை கவனிச்சு மேல இருக்கிறத க்ரீட் பண்றா. ஆனா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, மற்ற எல்லாரும் இவங்களை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க இன்விசிபிள் மாதிரி இருக்காங்க. திரும்பவும் அந்த லைட் ஷாப் காமிக்கிறாங்க. ஒரு ஆள் உள்ள வரும்போது ஜுங் போட்டிருந்த கண்ணாடி ஐஸ் ஆக ஆரம்பிக்குது. அவன் ஜுங் கிட்ட கேக்குறான், இங்க ஒரு நாய் பாத்தீங்களா? ஜுங் இல்லைன்னு சொல்லிட்டு கிளாஸை கட்டிடுறான். உடனே அவன் போயிடுறான். இப்போ ஹீஜியோட ஸ்கூல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோஸ்ட் பார்த்தோன்னு பேசுறாங்க. ஹீஜி பேச ட்ரை பண்ணாலும் அவங்க யாரும் அவளை கவனிக்க மாட்டேன்றாங்க. லைட் ஷாப்புக்கு ஹேவான்னு ஒரு பொண்ணு வரா. அவ ஒரு லைட் டச் பண்ண போறப்போ ஜுங் சொல்றான், அதை தொடாத அப்படின்னு செம்ம சீரியஸா சொல்றான். ஹீஜோ பயந்து வீட்டுக்கு போற வரையில லைட் ஷாப்புக்கு வரா. ஜுங் அவளை நல்லா தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்றான். அவளுக்கு சாக்லேட் கொடுத்து பேசுறான். அவ சொல்றா, இங்க கோஸ்ட் இருக்குன்னு கேட்டேன், ரொம்ப பயமா இருக்கு. ஜுங் சொல்றான், அதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறான். உடனே ஜோங் ஹேஜு கிட்ட சொல்றான், அதுக்கு நீ பயப்பட வேணாம், நீ அம்மாவோட தானே இருக்க அப்படின்னு சொல்றான். நீ ஒரு ஸ்பெஷலான பொண்ணு, நீ ஸ்பிரிட்ஸ் பார்க்க முடியும்னு சொல்றான். ஹேஜு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கேட்குறா, அப்படின்னா நான் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறா. ஜோங் சொல்கிறான், அவங்கள ஏதாவது ஒன்று அப்னாபுலாக இருக்கும், அப்படிதான் நம்ம ஆவிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியும், கவனமாக பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஹீஜோ தூங்கும் போது மிரர்ல ஜோங்கோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறா. அதில் ஜோங்கோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஓல்டாக இருக்கு. அதனால ஜோங்கும் கோஸ்ட் தான்னு ஹீஜோக்கு புரியுது. அடுத்த சீன்ல கிம்மோட வீட்டை காமிக்கிறாங்க. கிம் லீயோட நைல்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வளர்றத நோட்டீஸ் பண்றாரு. அவன் ரொம்ப பயந்து போறான். அடுத்து லீ அவளை அட்டாக் பண்றா. ஆனா அதை ஃபுல்லா காட்டல. ஆனா அடுத்த சீன்ல லீயோட சூட்கேஸ்ல பிளட் ட்ரிப் ஆகி வெளியே வர்றத காட்டுறாங்க. ஹீஜோ வீட்டுக்கு போகிற வழியில லீயை பார்த்து ஹாய் சொல்றா. லீ ஷாக் ஆகுறான், ஏன்னா அவளை யாரும் பார்க்க முடியாது நார்மலாவே. இப்போ அடுத்த சீன்ல யூஜின்னு ஒரு பையன் வீட்டுக்கு போகும்போது பாடிக்கிட்டே போறான். ஒரு வீட்டில் சியோன்னு இருக்கா. அவனோட பாட்டு கேட்டு அவ ரொம்ப இரிட்டேட் ஆகுறா. சடனாக லைட் ஆஃப் ஆகுது. அவள் பின்னாடி ஷேடோ இருக்குது, ஆனால் அது அவளுக்கே தெரியாது. இப்போ அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல நர்ஸை காமிக்கிறாங்க. ஒரு ஆவி அவளை வார்ட்ல இருந்து பார்க்குது. ஆனால்
அந்த நர்ஸ் கத்தாம கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. அது டிஸப்பியர் ஆகிறது. அடுத்த நாள் ஹேவான் நடந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அம்ப்ரெல்லாவை ஷேர் பண்றா. நடந்து போகும்போது சடனா அவரோட ஹைட்டு அதிகமாகுது. யூஜி ரியலைஸ் பண்றா இது ஒரு ஹியூமன் இல்ல. ஜோங் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வருது. அவ அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா திரும்பி பார்த்தா ஹேவான் இன்னும் ஃபாலோ பண்றான். ஜோங் கிளாஸை ரிமூவ் பண்றான். ஹேவாங் பயந்து போயிடுறா. அடுத்த நாள் யூஜி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது லீயை பார்க்கறான். அவளோட சூட்கேஸை கவனிக்கிறான். ஆனா அதுல இருந்து இன்னும் பிளட் வர்றத அவன் கவனிக்கவே இல்லை. அவளை சாதாரண பொண்ணுன்னு நினைச்சு அவளோட அம்ப்ரெல்லாவை ஷேர் பண்றான். அவங்க 2 பேரும் சியோன் வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது யூஜி சொல்றான், இந்த வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது எனக்கு பயமா இருக்கும், நான் ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் வீட்டுக்குள்ள சியோனும் தனக்கு பின்னாடி ஷேடோ இருக்குன்னு ரியலைஸ் பண்றா. அவளுக்கு புரியும் வீட்டுக்குள்ள வேற ஒரு ஆவி இருக்குதுன்னு. அடுத்தது வெளியே யூஜி லீ பேசிக்கிட்டு போறாங்க. யூஜி லீ கையை பார்க்குறான். நெயில்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கும் ஷாக் ஆகுது. அவ மனுஷ கிடையாது. அவன் பயந்து கீழே விழுந்துடுறான். காலெல்லாம் ட்விஸ்ட் ஆகுது. செம்மையாக நடுங்குறான். லீ கேட்குறா, நீ சரியா இருக்கியா, ஆல்ரைட்டான்னு கேட்குறா. ஆனால் யூஜி எதுவும் சொல்லாமல் பயந்து ஓடிடுறான். அடுத்து லீ லைட் ஷாப்புக்கு வரா. ஜோங் என்ன வேணும்னு கேட்குறான். லீ கொஞ்ச நேரமாக ஒரு பல்பையே பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அவள் லைட் ஷாப்பை விட்டு வெளியே போகிற நேரத்தில் டிடெக்டிவ்ஸ் வராங்க. அவங்க ஒரு கிரிமினல் பற்றி ஜிங் கிட்ட கேட்குறாங்க. வெளியே லீ நடந்த பாதையில் பிளட் இருக்கிறது அவங்க கவனிக்கிறாங்க. ஆனால் சூட்கேஸை கவனிக்க மாட்டேன்றாங்க. அவங்க லீயை கேட்குறாங்க, உனக்கு காயம் ஏதாவது ஆச்சான்னு. லீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு கிளம்பிடுறா. ஒரு டிடெக்டிவ் அவளுக்கு ரெயின் கோட் கொடுக்குறான். இப்போது சீன் ஹாஸ்பிட்டலுக்கு மாறுது. மார்ச்சரியில் ஒரு நர்ஸ் ஒரு டெட் பாடியை பார்த்து பயந்து டாக்டர் கிட்ட போய் சொல்கிறா, இந்த பாடி பேசுதுன்னு. டாக்டர் அதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த பாடி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாரு. அந்த நர்ஸும் டாக்டரும் அந்த பாடி கிட்ட சாரி சொல்கிறாங்க. அப்புறம் நர்ஸ் வெளியே போயிடுறா. டாக்டர் அந்த பாடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இருந்துட்டன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பாடி கிட்ட சொல்கிறான். இப்போது ஹாஸ்பிட்டலில் இந்த நர்ஸ் இன்னும் போகலை. லிஃப்டில் அவள் போகும்போது ஒரு பஸ் டிரைவர் அவளை பார்க்குறான். அவன் அவளை பார்த்ததும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அது லிஃப்ட் ஃபுல்லாக நிரப்புது. நர்ஸ் ரொம்ப பயந்து போகிறாங்க. அவங்க மூழ்க போகிற மாதிரி இருக்குது. சடனாக லிஃப்ட் டோர் திறக்குது. ஆனால் தண்ணி எதுவுமே அங்கே இல்லை. திரும்பவும் லைட் ஷாப் சீன் காட்டுறாங்க. அந்த டிடெக்டிவ் திரும்ப வராங்க. அவன் ஒரு கிரிமினல் பற்றி ஜிங் கிட்ட கேட்குறான். டிடெக்டிவ் பேசும்போது அவனோட கண்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகிறா. அவன் சொல்கிறான், இந்த ஹாஸ்பிட்டலில் இன்விசிபிளாக இருக்கிறத பல பேரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நர்ஸ், நானும் பார்க்க முடியுது. இது நாம டெத்துக்கு பக்கத்தில் போயிட்டு திரும்ப வரப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நானும் ஆக்சிடெண்ட்டில் ஆல்மோஸ்ட் சாவர நிலைமைக்கு போயிட்டு திரும்ப வந்தேன். அதுக்கப்புறம்தான் இப்படியெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இப்படி யாரையும் பார்த்தா நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்கன்னு சொல்கிறா. அவள் பேஷண்ட்டை ஐசியூக்கு கொண்டு போகிறா. அங்கே பல கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, இப்போ பார்த்த நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே இங்கே கோமால தான் இருக்காங்க. அதாவது நம்ம பார்த்த எல்லாருமே அவங்களோட சோல் வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீஜு பக்கம் வரலாம். ஹீஜு எப்போதும் லைட் ஷாப்பில் இருந்து ஒரு பல்பு வாங்கி அம்மாவுக்காக கொண்டு போவா. ஆனால் வீட்டுக்கு போய் அதை மாற்ற முயற்சி பண்ணனா அது உடனே உடைந்து போயிடும். அதனால டஸ்ட்பினில் நிறைய பல்பு சேர்ந்துருக்கு. ஹீஜு அம்மா சேடாக இருப்பாங்க. ஹீஜு அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. அந்த நேரம் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வருது. அப்புறம் பூ வாசனை மாதிரி ஒரு ஸ்மெல்லாம் வருது. இப்போது ரியல் வேர்ல்டுக்கு சீன் மாறுது.
ஒரு டாக்டர் ஒரு பாடி கிட்ட நீ இறந்துட்டன்னு சொல்றான். அது ஹிஜியோட அம்மா பாடி தான். அவங்க பாடிக்கு சுற்றி ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க. அதனால தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வருது. இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுதுன்னா ஷீஜு அப்புறம் அவளோட அம்மா 2 பேரும் ஆவி உலகத்துல தான் இருக்காங்க அப்படின்னு. அடுத்து ஸ்டோரி பாஸ்டுக்கு மாறுது. இப்போ எல்லாரும் நார்மல் லைஃபை காட்டுறாங்க. கிம் அவனோட ஃபினான்சி லீயை சந்திக்க போறான். ஹேவானும் சியானும் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஹேஜுவை அவளோட அம்மா ரொம்ப கேர் பண்ணுறாங்க. ஹேஜு அப்பா யூஸ்வலாக பிக் பண்ணுவார். ஆனால் அவர் இல்லாததால் அம்மா ஸ்கூலுக்கு வராங்க. யூஜி பஸ் ஏறுறான். அந்த பஸ் டிரைவர் தான் முன்னாடி பார்த்தவர். டிரைவருக்கு பஸ்ஸில் பிரேக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணாமல் பஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே மழை பெய்யறதால ரோடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. சடனாக டயர் பஸ்ட் ஆகி பிரேக் ஃபெயில் ஆகி பஸ் கண்ட்ரோலை இழுத்து பிரிட்ஜில் இருந்து கீழே தண்ணியில் விழுந்துடுது. லீ பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தா. ஆக்சிடென்ட் நியூஸ் கேட்டதும் ஷாக் ஆகுறா. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஹீஜு அம்மாவும் ஹீவானும் செத்துடுறாங்க. மற்றவங்க எல்லாரும் கோமாக்கு போயிடுறாங்க. கிம்மோட அம்மா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. லீ மெசேஜ் பண்ணுறா. அவங்க கோபத்தில் சொல்கிறாங்க கிம் இறந்துட்டான்னு. கிம்மோட அம்மா லீயை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவளால் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. லீக்கு இந்த உலகத்தில் கிம் தான் எல்லாமே. அதனால அவளால் தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறா. இப்போ சோல் வேர்ல்டுக்குள்ள பார்க்கலாம். 3 பேரும் இறந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கோமால இருக்காங்க. லீ சூசைட் பண்ணும்போது நெயில்ஸ் டேமேஜ் ஆகுது. அதனால சோல் வேர்ல்டில் அவளோட நெயில்ஸ் ரிவர்ஸில் இருக்கு. இப்போ ப்ரெசண்ட்ல லீ அதே பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கா. கிம் பஸ்லேருந்து வரான். கிம்னா அவனோட சோல் தான் வருது. அவனுக்கு மெமரி எதுவுமே இல்லை. லீயை மறந்துட்டான். கிம் நடக்கும்போது அவன் விழுந்துடுவான். ரியல் வேர்ல்டில் அவன் லெக்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. சோல் வேர்ல்டில் லூப் மாதிரி ரிப்பீட் ஆகுது. லீ அவனை டெய்லி சேவ் பண்ணுறா. லெக் ஸ்டிச் பண்ணி ஹீல் ஆக உதவுறா. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா லீ கில்லர் இல்லை, அவள் ஒரு கார்டியன். கிம்முக்கு கார்டியனாக இருக்கா. சேயோன் சைடு பார்த்தா அவள் வீட்டில் லைட்ஸ் இல்லாமல் பேனிக் ஆகுறா. அவள் ஆக்சிடெண்ட்டு அவளுக்கு நினைவு வருது. ஹேவான் அவளை சேவ் பண்ணினது நினைவுக்கு வருது. ஹேவான் அவளை கன்சோல் பண்ணுறான். டிடெக்டிவ் சைட்லேருந்து பார்த்தா அவன் லைட் யூஸ் பண்ணும்போது ரெஃப்ளெக்ஷனில் பார்த்தாரு. அவரோட தலை பாதி இல்லை. அவன் பயந்து லைட் ஷாப்புக்கு ஓடுறான். ஜூங் கிட்ட கேட்குறான், என்ன நடக்குதுங்க, ஏன் எப்போவுமே இரவாகவே இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஜூங் கிளாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு கோஸ்ட்டுன்னு புரியுது. ஜூங்கோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரின்னு பார்த்தா எத்பேக்கில் பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது. அதில் அவனோட பையன் மாட்டிக்கிறான். அவனை சேவ் பண்ணவே முடியல. அவன் இந்த ஷாப்புக்கு தான் லாஸ்ட்டாக வந்தான். அந்த நேரம் ஓனர் சொன்னாங்க, நீ இறந்துட்ட, உன் மகன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜுங் தான் இந்த ஷாப் நடத்துகிறான். ஒரு நாள் எப்படியாவது தன்னோட மகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இது செய்கிறான். இப்போது டிடெக்டிவ் நான் இறந்துட்டேனான்னு கேட்குறான். ஜுங் இல்லை, நீ கோமால தான் இருக்க, உன் சோல் இங்கேயே தான் இருக்குன்னு சொல்கிறான். இப்போது நாம் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா லைட் ஷாப் ஒரு போர்ட்டல் மாதிரி, ஒரு வழி மாதிரி. உன் லைட்டு கண்டுபிடிச்சா நீ ரியல் வேர்ல்டுக்கு திரும்பலாம். உடனே டிடெக்டிவ் லைட்டு தேடுறான். அவன் லைட்டு தானே க்ளோ ஆகுது. அப்போ அதுதான் அவனோட லைட். இந்த பக்கம் பஸ் டிரைவருக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. அதனால அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றான். கோமால இருப்பவங்களை எல்லாம் லைட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த பக்கம் யூஜி அவன் லைட்டு கண்டுபிடிக்கிறான். டச் பண்ணதும் பிரைட் ஆகுது. ஜூங் யூஜி கிட்ட சொல்றான், திரும்பவும் நீங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரியல் வேர்ல்டுக்கு அனுப்பிடுறான். கிம் அப்புறம் லீயோட கதை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி லீ பஸ் ஏறி எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிடுறா. நான் இறந்துட்டேன், நீ கோமால இருக்க, நீ திரும்ப தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. கிம்முக்கு புரியுது. ஆனால்
அவளை யாருன்னு தான் தெரியல. சியோன் பக்கம் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஹேவான் ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஆனால் சேயோனுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, லைட் ஷாப்புக்கு போனால் நீ பிழைப்பன்னு சொல்கிறா. இப்போது லைட் ஷாப்பில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஹீஜு அம்மா இறந்துட்டாங்க. ஷாப்புக்கு வராங்க. அவங்க ஹீஜுக்கு லைட் வாங்க வராங்க. ஜூங் அவதானே வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது ஹியூஜு அம்மா ஜூங் மகள்னு. 2 பேரும் ரீயூனியன் ஆகிடுறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு நடக்குது. இப்போது பஸ் டிரைவர் ஹியூஜு கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவளுக்கு இப்போ தான் புரியுது யாரும் அவளை பார்க்காததுக்கு காரணம் என்னென்னு. அவள் வீட்டுக்கு போகிறா. அம்மா லைட்டோட இருக்காங்க. அவள் புரிஞ்சுக்கிறா அம்மா இறந்துட்டாங்கன்னு. அவள் போக மாட்டேன்னு சொல்கிறா. அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணி லைட்டை அவள் கையில் வைக்கிறாங்க. அவள் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ சேயோன் அவளோட லைட் வீக்கு ஆனாலும் சர்வைவ் ஆனாலும் சஃபரிங்காக இருக்கும். அதனால் அவள் திரும்ப போக மாட்டேன்னு சொல்கிறா. ஃப்ரெண்டோட இருக்க முடிவு பண்ணுறா. லீ கிம்மை வந்து லைட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வரா. கிம் உள்ளே போய் லைட்டை கண்டுபிடிக்கிறான். டச் பண்ணதும் ஃப்ளாஷ் ஆகுது. அவன் ரியல் வேர்ல்டுக்கு திரும்பிடுறான். லீ மட்டும் அங்கேயே தான் இருக்கா. அவள் ரொம்ப அழுகுறா. ஃபைனலாக யூஜி வேக்கப் ஆகிடுறான். ஹீஜிவும் கோமாலிருந்து ரெக்கவர் ஆகிடுறான். ஆனால் அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப சேடாக இருக்கான். இந்த பஸ் டிரைவர் எல்லாரையும் லைட் ஷாப்பு கூட்டிகிட்டு போய் நல்ல வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூங் அவனோட மகள் லைட் ஷாப்பில் சந்தோஷமாக இருக்காங்க. கிம் ரியல் வேர்ல்டுக்கு திரும்புகிறான். ஆனால் லீயோட நினைவு அவனுக்கு இல்லை. ஆனால் அவள் உதவி செஞ்சது மட்டும் நினைவில் இருக்கு. இப்போ டிடெக்டிவை பார்த்தா அவனும் ரியல் வேர்ல்டுக்கு திரும்பிடுறான். ஆனால் அவனுக்கு எல்லா ஆவிங்களும் கண்ணுக்கு தெரியுது. ஒரு ஆள் அவங்ககிட்ட சொல்கிறான், எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயமாக தான் இருக்கும், அப்புறம் ஸ்லோவாக பழகிடும் அப்படின்னு சொல்கிறான்.